வீட்டுக்குள்ள பணத்தால பாகுபாடு வந்துருச்சு. பிரபுதேவா அவருக்கு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சுன்னு நாகேந்திர பிரசாத் அவர் என்ன பேசியிருக்காரு, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். இந்திய சினிமாவில நடன உலக ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போனவர் தான் பிரபுதேவா. அவரோட சேர்ந்து பல வருடமா நடனத்துறையில தனி அடையாளம் உருவாக்குனவர் தான் அண்ணன் ராஜு சுந்தரம். இந்த ரெண்டு பெரிய பெயர்களுக்கு இடையே தம்பியா இருப்பது எவ்வளவு பெருமை கொடுக்கும் அப்படிங்கிறது, அதே நேரத்துல ஒரு அமைதியான அழுத்தத்தையும் தரும் அப்படிங்கிறது நாகேந்திர பிரசாத் அவருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அவரு பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல அவர் பேசும்போது சினிமா வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. வெளியில பார்க்கும்போது ஒரே குடும்பத்துல 3 நடன கலைஞர்கள், வெற்றி, பெயர், மரியாதைன்னு தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ள மனநிலை வேற மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மேலும் பேசும்போது பணம் ரொம்ப தேவை, வீட்டுல யார் அதிகம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு தான் கேட்பாங்க. எங்க அம்மா கூட அண்ணன்களோட பேச்சையே கேக்குறாங்க. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. பிரபுதேவா அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே வேலைக்கு போய் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. பிரபு அண்ணன் 14 வயசுல வெளியே போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்தாலே ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சினிமாவுல நல்ல ஆரம்பம் இருந்தும் நடுவுல எனக்கு ஏற்பட்ட இடைவெளி தான் இன்னும் வருத்தமா இருக்கு. அந்த கேப்ல தான் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ஆர்யா, ஜீவா மாதிரி பல பேர் வந்துட்டாங்க. நான் விட்டுட்டேன்னு ஃபீல் இப்பவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு கலைஞனோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை அது வெளிப்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கொரியோகிராஃபில மாஸ்டர்ஸ் படிச்சது, கொலம்பியா பிக்சர்ஸ்ல லொகேஷன் மேனேஜரா வேலை பார்த்தது, இதெல்லாம் அவருடைய பயணத்துல வேறு பக்கங்களா இருந்துச்சு. ஆனாலும் அந்த காலத்துலதான் தமிழ் சினிமாவுல அவர் அந்த இடத்தை இழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி உணர்வு அவர்கிட்ட இருக்காம். சுந்தரம் மாஸ்டர் அவரோட பேர்ல டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சது, மறுபடியும் ஆக்டிவா நிறைய விஷயங்கள் மாத்துச்சு. அந்த பள்ளியும் நடத்திட்டு இருக்கேன். அப்பப்ப சினிமா வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பிரபுதேவா அவங்களுடைய பெண் குழந்தை பற்றி பேசும்போது, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஆண் குழந்தை தான். முதல் முறையா பிரபு அண்ணாவுக்கு பொண்ணு பிறந்துச்சு. ஒரு பாண்டிங் அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தனித்தனியா இருந்தோம். இப்ப அந்த பொண்ணுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறோம். கண்டிப்பா போய் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்குள்ள பந்தம் உருவாயிருச்சு. எல்லாமே அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு தான் எல்லாமே பண்ணணும். அந்த குடும்பத்தோட மனநிலையே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு எப்படி மனுஷங்களை மறுபடியும் சேர்க்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரணமான ஆனால் ரொம்ப உண்மையான அனுபவம் அப்படின்னு நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஒரு பக்கம் அவரு பேசின விஷயங்கள் அவரோட தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையா யதார்த்தமா பேசியிருந்தது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு.